ஹே காய்ஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா வாங்கிபாத். இது வந்து ஒரு கர்நாடகா ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான். இங்க நம்ம ஊர்ல சொன்னா கத்திரிக்காய் சாதம். இந்த கத்திரிக்காய் வச்சு சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா அங்க மார்னிங் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்கிபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாங்கிபாத் சாப்பிட்டு போனீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுல அந்த மசாலா, தேங்காய் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. ரொம்ப 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 ஈஸியான ரெசிபி. இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு ஒரு மசாலா இருக்கு, அதை மட்டும் நீங்க அரைச்சி வச்சுட்டீங்கன்னா மார்னிங் எழுந்தீங்களா, ஒரு சாப்பாடு வெடிச்சிங்களா, ஒரு 10 நிமிஷம் மேக்சிமம், அவ்வளவுதான். 10 நிமிஷத்துல ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி கட்டி அமைச்சிடலாம். இந்த வாங்கிபாத் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் 1/2 கிலோ, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் முழு தனியா, 1 ஸ்பூன் கருமிளகு, காஷ்மீரி சில்லி 8 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, சீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, துருவிய தேங்காய் 2 ஸ்பூன், வேர்க்கடலை 2 ஸ்பூன். இவ்வளவுதான் இந்த வாங்கிபாத் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு ஒரு பவுடர் அரைக்கணும். அதுதான் மெயினான விஷயமே இந்த வாங்கிபாத்துக்கு. ஃபர்ஸ்ட் அதை செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் மசாலா எப்படி வைக்கணும்னு பார்த்தலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறத போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம், நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது எதுவுமே ஹை ஃப்ளேம்ல இருக்கவே கூடாது, மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ரோஸ்ட் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், பட்டை பாத்தீங்கன்னா சின்னதா இவ்வளவுதான், இந்த மாதிரி பட்டை ஒரு 3 பீஸு, ஏலக்காய் 2 நம்பர், கிராம்பு 4 நம்பர். இது எல்லாத்தையும் போட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க புளி பாருங்க, புளி பாருங்க இவ்வளவுதான், இந்த மாதிரி துண்டு இவ்வளவுதான் போட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இது கூடவே 8 காஷ்மீரி சில்லி. நான் ஏன் காஷ்மீரி சில்லி போடுறேன்னா, காஷ்மீரி சில்லி காரம் கம்மி, கலர் சூப்பரா கொடுக்கும். அதனால தான் நீங்க வந்து நம்ம ஊர் காஞ்ச மிளகா போட்டுறாதீங்க. அது காரம் தான் அதிகம், ஆனா கலரே கொடுக்காது. அப்புறம் அது போடுற மாதிரி இருந்தீங்கன்னா இதுல அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கணும். இது காரம் கம்மின்றதுனால தான் நான் 8 நம்பர் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். இது எல்லாமே ட்ரை இன்கிரீடியன்ட் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ பாருங்க, இது கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் போடுறேன், ஏன்னா நான் உடனே யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த மசாலா நிறைய அரைச்சி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட், அதாவது வந்து கொப்பரை தேங்காய் இருக்குல்ல, அதை துருவி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டிங்கன்னா உடனே மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே 10 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். அதை மட்டும் பார்த்துங்க. இது இப்போ இந்த தேங்காய் நம்ம போட்ட தேங்காய் நல்லா வதங்கணும். அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போகணும். இது வதங்குற டைம்லேயே நம்ம எடுத்து வச்சிருக்க பெருங்காயம் அதையும் போட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினோடனே ஆற வச்சு நல்லா ஃபைனா ஒரு பவுடர், ஏன்னா இப்ப தேங்காய்லாம் இருக்கிறதுனால நல்லா பவுடர் ஆகாது, கண்டிப்பா வந்து குறைன்னு இருக்கும். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதை நல்லா வதக்கிடலாம் வாங்க. இப்ப பாருங்க, தேங்காய் நல்லா வறுபட்டுச்சு. நம்ம போட்ட துருவின தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு இப்ப கலரை பார்த்தாலே தெரியும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின உடனே நல்லா ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்து வந்துடலாம் வாங்க. இப்போ பாருங்க, அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதை பாருங்க எந்த அளவுக்கு ஃபைனா பவுடரா இருக்கு. கலரை பார்த்தீங்களா? இன்னும் இதுலேயே வந்து நம்ம பெடிகே சில்லின்னு ஒன்று இருக்கும், அது போட்டிங்கன்னா இன்னும் பயங்கரமான கலர் வரும். இப்போ நம்ம வந்து மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய், நீங்க எவ்வளவு சாப்பாடு வைக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பேருக்கான சாப்பாடு வைக்கிறேன், அதனால ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு வேர்க்கடலை போடணும். வேர்க்கடலை வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது அங்க பாத்தீங்கன்னா வேர்க்கடலை கண்டிப்பா போடுவாங்க. உங்களுக்கு வேர்க்கடலை வேணாம், முந்திரி பருப்பு போடணும்னா கூட போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊத்தியாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு நல்லா பொரியணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த கடலை எண்ணெய் சூடாகும் போது அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக வருதுங்க. அவ்வளோதான், கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது பாருங்க கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இப்போ நான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அண்ட் வேர்க்கடலை இது மூணுமே போட்டுக்கிறேன். இது மூணுமே போட்டுட்டு லைட்டா வேர்க்கடலை வந்து கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க கலர் மாற ஆரம்பிக்குது. நான் சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணிட்டு நல்லா இது கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக நான் போடுறேன். நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குறேன். இப்போ இது வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறுது. இந்த டைம்ல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காவை ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். தண்ணியில போட்டு வச்சாதான் கலர் மாறாது. நான் இதுக்கு ஒரு 400 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 பேருக்குன்றதுனால 400 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மீடியம் சிம்லயே ஒரு அரை வேக்காடு வரணும். மீடியமா தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம்ல இருக்கக்கூடாது. இந்த மீடியம் சிம்லயே வச்சு இது வந்து பாதி பக்குவம் வெந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% நல்லா வெந்துடுச்சு. இங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. தண்ணியே ஊற்றல. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா நம்ம எவ்வளோ ரைஸ் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹீப்டு டேபிள் ஸ்பூன் ஒரு 1 2 3 4 5 6 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நான் 4 பேருக்கு செய்கிறேன். 2 ஆளாக்கு அரிசி நம்ம வீட்டிலலாம் ஆளாக்கு இருக்கும்ல, அந்த ஆளாக்கில் 2 ஆளாக்கு அரிசி செய்கிறேன். ஸோ அதனால நான் 6 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கத்திரிக்காவும் மசாலாவும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 பேருக்கு செய்யறதுனால இவ்வளோ பண்ணுறேன், 2 ஆளாக்குன்றதால. இப்போ நீங்கள் ஒரு ஆளாக்கு தான் செய்கிறீங்க, ஒரே ஒரு ஆளுக்கு தான் செய்கிறீங்கன்னா கத்திரிக்காய் கம்மி பண்ணி, இல்லை கத்திரிக்காய் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா கத்திரிக்காய் கூட அதிகமாக போட்டு 1 ஸ்பூன் போடுங்க. ஆனால் ரொம்ப கத்திரிக்காய் போடாதீங்க. இப்போ நான் போட்டுக்கிட்டு கரெக்டாக இருக்கும். அது இன்னமும் அடுப்பு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் சிம்லேயே தான் இருக்கு. ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. ஏன்னா சிம்லேயே வச்சாதான் இது நல்லா வேகும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடும். இந்த டைம்ல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். தண்ணி தெளிச்சு லைட்டா வேக விட்டுக்கலாம். நான் பாருங்க ரொம்பலாம் இது பண்ணல, இவ்வளவுதான். அவ்வளோதான். இந்த தண்ணியில அப்படியே இது இன்னும் நல்லா வேகும். அதே சிம்லேயே இந்த மசாலா நல்லா அதோட ஃப்ளேவர் ஆகும். இது நல்லா வெந்து மசாலா ஒட்டின உடனே நம்ம வந்து ரைஸை போட்டு கலரிடலாம் வாங்க. இப்போ பாருங்க மசாலா பார்த்தீங்கன்னா நடுவில் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினேன். இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் இந்த மசாலாக்கு, ஏன்னா இந்த மசாலாவில் கொஞ்சம் வேகணுன்றதுக்காக. அவ்வளோதான். மசாலா பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு, அவ்வளவுதாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுலேயே ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்க சாப்பாடை நல்லா ஆற வச்சிருக்கேன். சாப்பாடை வடிச்சு இதுக்கு நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் எப்பயுமே செய்கிற அரிசி அதே அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னா உப்பு பாருங்க, நான் இவ்வளோ உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு வந்து நான் வந்து அப்போ லைட்டாக கொஞ்சோண்டா போட்டேன், ஒரு கால்வாசி தான் உப்பு போட்டேன். இப்போ தான் முக்கியமாக ஃபுல்லாக உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு ரைஸை பாருங்க, ரைஸை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து மத்தியானத்துக்கு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பட்டையை கலப்போம். கிளறியாச்சு. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, நல்லா நெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். இந்த நெய் இந்த சாப்பாடுக்கு அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த நெய் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். என் சைடில் வாங்கி பார்த்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க
நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கலரும் போதே. இதை பாருங்க, கத்திரிக்காய்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. டேஸ்ட் பண்ணிடலாமா இப்போ? நல்லா கத்திரிக்காயோட எடுத்து. சூப்பராக இருக்கு. அந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவர், அந்த மசாலா, அந்த மைல்டான ஒரு சின்ன காரம், அந்த இன்னும் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டோம்ல, அதோட அந்த ஃப்ளேவர் வாசனை நல்லா வருது. சூப்பராக இருக்குது. எனக்கு அங்கே சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அந்த சாப்பிட்டு முடித்தோடனே இந்த இடத்துல லைட்டாக அந்த காரம் தெரியுது. அதுதான் இந்த சாப்பாடுக்கு உண்மையாக சூப்பராக இருக்குது. இது கூட வந்து நல்லா அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, நல்லா அப்பளம் சுட்டுட்டு இல்லை பப்படம் வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பாருங்க, சாப்பிட்டே இருக்கும் போல் தோணும். கடைசியாக நம்ம ஊற்றணும்ல நெய், அந்த நெய் தான், அந்த நெய் வந்து அந்த சாப்பாட்டில் ஒரு ஃப்ளேவரை ஆட் பண்ணியிருக்கு. அது எப்படின்னா இப்போ விட இன்னும் மத்தியானம் சாப்பிடும்போது இந்த காரம் கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா சட்டிலாகி சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மணி அடிச்சா சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை காய்ஸ்.